சேலம் மேற்கு மாவட்டம் கொளத்தூர் ஒன்றியம் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சாதனைகளை விளக்கும் விதமாக வெல்லும் தமிழ் பெண்களான ஸ்டாலின் மகளிர் படையினர் வரும் சனிக்கிழமை அன்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கிராமமாக 2 சக்கர வாகன பேரணியில் சென்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள். உறவுகளுக்கு இடையில தவறு நடக்குமா? நடக்கும். அதுக்கு ஒன்று வருந்தி திருந்தணும், இல்லைன்னா பிரியணும். வருந்தி திருந்தவும் மாட்டேன், நான் அவரை பிரியவும் மாட்டேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான யோக்கியத்தனம்? ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டியல் அஃபேர் அந்த ரிலேஷன்ஷிப்பை சமூகத்தில் நீங்கள் காட்சிப்படுத்தும் போது கன்சர்ன் பர்சனுடைய குடும்பங்களையும் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளையும் உளவியலா அது எப்படி பாதிக்கும், அதை மட்டும் நீ பதில் பேசு. வேற எதையுமே நான் கேட்கல. ஒவ்வொருத்தவனும் நீ கவலைப்படாத மச்சான், நான் கூட இருக்கேன் தான் பேச கால் பண்ணியிருப்பான். என்னடா அவங்க அப்பா அப்படி பண்றாரு அப்படின்னு கேட்க கால் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் கன்சர்னுக்காக கால் பண்ணியிருப்பான்ல. அந்த கன்சர்ன் அட்டன் பண்ணி பார்த்துருக்கியா நீ? அந்த வழி என்னன்னு தெரியுமா உனக்கு? அதை அட்டன் பண்ணுறதுக்கு கை எப்படி நடுங்கும் தெரியுமா? கோர்ட் ஆவணங்கள் வெளியானது இல்லை, யார் யாரோ வெளியிட்டாங்கன்னு சொல்கிறானுங்க. இல்லை, எனக்கு இவனுங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என்னன்னா இதுக்கு முகாந்திரம் இல்லாமல் இல்லை, இவனுங்களே இது மாதிரி இதை வெளியே பரப்பி விட்டுட்டு எங்கள் அண்ணன் சங்கீதாவோட வாழலை அப்படின்றத வெளியே டிக்ளரேஷனாக ஓப்பனாக கொடுக்க முடியாது. ஆனால் சங்கீதா போட்ட பெட்டிஷனாக இதை கொடுத்தோம்னா திமுகவை கார்னர் பண்ண மாதிரியும் ஆச்சு, சங்கீதா விஜய் பிரிஞ்சாங்கன்றதை டிக்ளேர் பண்ண மாதிரியும் ஆச்சு. பொது வெளியில் இவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை போடுவது கடும் மன உளைச்சலை தருகிறதுன்னு அப்படின்னு உங்களுக்கே நோட்டீஸ் வந்திருக்கு. வந்ததற்கு பிறகும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடை போட்டுக்கிட்டு அவங்களோட ஷோகேஸ் பண்ணுறேன்னா உளவியலாக அவங்களை எவ்வளோ ட்ரிகர் பண்ணும். 7 கழுத வயசாயிருச்சே உனக்கு. சம்மந்தப்பட்ட நபர் ஒரு லேடி கண்ணீர் விட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் நான் ஷோகேஸ் பண்ணத்தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தான் பெட்டிஷனே வெளியே விட்டேன். அப்படி போடுங்க. சரி, இது குறித்து பேசுறது அப்படிங்கிறத அவர் யாரு கூடனாலும் கல்யாணத்துக்கு போகலாம், அவர் நண்பர்களோடு போகலாம், சகோதர சகோதரிகளோடு போகலாம், காதலர்களோடு போகலாம், காதலை தாண்டிய உறவில் இருப்பவர்களோடு போகலாம். எந்த உறவாக இருந்தாலும் யாரு கூட வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், அது அவருடைய பிரியம். ஆனால் கன்சர்ன் பர்சன்ட்ட ஒருவரை ஏமாற்றி விட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது. அது என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, அது இல்லை, உறவுகளுக்கு இடையில தவறு நடக்குமா? நடக்கும். அதுக்கு ஒன்று வருந்தி திருந்தணும், இல்லைன்னா பிரியணும். வருந்தி திருந்தவும் மாட்டேன், நான் அவரை பிரியவும் மாட்டேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான யோக்கியத்தனம்? பிரியவும் மாட்டேன்னு கூட நீங்கள் இருங்க, அது கூட உங்களுக்கு பிரிய மனம் இல்லை, அல்லது பிரிஞ்சா நம்மளுக்கு நல்லா இருக்காது யாரை பிரியும் அப்படிங்கிறதுக்காக கூட இருங்க. வருந்தி திருந்துறது அல்லது பிரிகிறது, அவர்களை விட்டு பிரிவது அப்படின்னு கூட நீங்கள் இருங்க. அது தவறு, ஆனாலும் கூட நீங்கள் இருங்க. பூட்டிய வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய மனம் இல்லை, ஆனாலும் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இந்த சோசியல் ப்ரெஷர் அப்படி இருக்குது. எங்கள் அப்பா இப்படி ஏதாவது எடுத்துக்குவாங்க, எங்கள் அம்மா அப்படி எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு இது தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. இப்படியான பல சமூக அழுத்தங்களால் கூட இருங்க. அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஓப்பன் அப் ஆகுங்க, சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட புரிய வைங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அதுவும் இல்லாமல் வெளியில் நீங்கள் ஷோகேசிங் பண்ணுறதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டியல் அஃபேர் அந்த ரிலேஷன்ஷிப்பை சமூகத்தில் நீங்கள் காட்சிப்படுத்தும் போது கன்சர்ன் பர்சனுடைய குடும்பங்களையும் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளையும் உளவியலாக அது எப்படி பாதிக்கும், அதை மட்டும் நீ பதில் பேசு. வேறு எதையுமே நான் கேட்கல. சஞ்சயவோ அவர்களுடைய சகோதரியவோ விஜயனுடைய மகள்களாக இருக்கக்கூடியவர்களையும் துணைவியாரையும் அவர்களுடைய அம்மா அப்பாவையும் அவருடைய மாமனார் மாமியாரையும் இது எப்படி பாதிக்கும்? இதில் அவங்களுக்கெல்லாம் சரி இருக்குது தவறு இருக்குது அதெல்லாம் நான் பேச விரும்பலை. சஞ்சய்க்கு மட்டும் நேற்று சொலையாக 30-40 கால் வந்திருக்கும். ஒவ்வொருத்தவனும் நீ கவலைப்படாத மச்சான், நான் கூட இருக்கேன் தான் பேச கால் பண்ணியிருப்பான். என்னடா அவங்க அப்பா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்க கால் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் கன்சர்னுக்காக கால் பண்ணியிருப்பான்ல. அந்த கன்சர்ன் அட்டன் பண்ணி பார்த்துருக்கியா நீ? அந்த வழி என்னன்னு தெரியுமா உனக்கு? அதை அட்டன் பண்ணுறதுக்கு கை எப்படி நடுங்கும் தெரியுமா? ஒரு படம் எடுக்கிறான் அந்த பையன். அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் 200 பேர் அந்த பையனுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க.
அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் இவன் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தில், தம்பி நீ வருத்தப்படாதடா, நாங்கள்லாம் உன் கூட இருக்கோம்டா, இது சரியாயிரும்டா, இட் இஸ் நார்மல்ரா, யூ ஹேவ் டு மூவ் ஆன்ரா, இப்படின்னு தான் மெசேஜ் போடும் அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர் சொல்கிறாங்களா? அவனை விடுங்க, அவன் கிடக்கிறான். ஏங்க அவங்களும் கன்சர்னோடு இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜினுடைய வழி தெரியுமா உனக்கு? அதை அனுபவிச்சிருக்கியா நீ? அப்படி இருக்கு, அதுவே தெரியாம நீ என்ன அரசியல் கட்சி தலைவர்? நீங்க வெக்கமே இல்லாம, அதுக்கு வெக்கம்லாம் இல்லை, அது வந்து ஒரு 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 கன்சர்னுங்க, அது இயல்பான ஒரு உணர்வுங்க. இல்லை, இது பெர்சனல்ன்றது எங்கே பொலிட்டிக்கலாக மாறுது அப்படின்னா, இப்போது 2 பேர் டிவோர்ஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் தான். ஆனால் அவர் வந்து கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கும் வகையில் யாரும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, நீ என்ன யாருக்கோ சொல்கிறது? நானே உன்னை சித்திரவதை பண்ணுறதுக்கு தானே இருக்கேன், உறவு கொண்டிருக்கேன் அப்படின்றத வெளியே ஷோகேஸ் பண்ணுறது தான் பொலிட்டிக்கலாக அபாயமானது. ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணி வாழணும்லாம் நாம் இவரை கட்டாயப்படுத்தலை. ஆனால் ஒரு பேட் எக்ஸாம்பிளை இப்போ இதுதான் வந்து அவருடைய கேடர்ஸ் ஃபுல்லாத்துக்கு இருக்கக்கூடிய மனநிலை. நேற்று பாருங்கள், இந்த பின்கட்டைகளும் இந்த சேட்டக்காரனும், அதுலேயும் ஒரு சேனல்காரன் போட்டிருக்கிறான் தமிழ்ல, அடாடாடாடாடாடாடா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற கேர், த கேர் ஸ்பீக்ஸ் லாட்டான். அதுலேயும் ஒரு சேனல்காரன் அந்த வீடியோவை போட்டுட்டு, த கேர் அதுவே எல்லாவற்றையும் சொல்லுகிறதாம். கூசலை உனக்கு? அது என்னென்னலாம் சொல்லுது? அவங்க ஒய்ஃப்ட்ட கேளு. எனக்கு என்ன இன்னொரு டவுட் வருதுன்னா, கோர்ட் ஆவணங்கள் வெளியானதில்லை, யார் யாரோ வெளியிட்டாங்கன்னு சொல்கிறானுங்கல்ல, எனக்கு இவனுங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என்னென்னா, இதுக்கு முகாந்திரம் இல்லாமல் இல்லை, இவனுங்களே இது மாதிரி இதை வெளியே பரப்பி விட்டுட்டு எங்கள் அண்ணன் வந்து சங்கீதாவோட வாழலை அப்படின்றத வெளியே டிக்ளரேஷனாக ஓப்பனாக கொடுக்க முடியாது. ஆனால் சங்கீதா போட்ட பெட்டிஷனாக இதை கொடுத்தோம்னா திமுகவை கார்னர் பண்ண மாதிரியும் ஆச்சு, சங்கீதா விஜய் பிரிஞ்சாங்கன்றதை டிக்ளேர் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதுக்கப்புறம் இவர் யார் கூட வேணாலும் வெளியே போகிறத நம்ம ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியும் ஆச்சுன்ற ஒரு நார்மலைசேஷன் ப்ராசஸுக்காக இவனுங்களே லீக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% உண்டு. ஏன்னா உடனடியாக ஒரு ஈவெண்ட்டை அதை ரெடி பண்ணி, அதாவது அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போனதில்லை, விஐபி விவிஐபி கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவார். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இல்ல திருமண விழா, கல்பாத்திய சகோரம் இல்ல திருமண விழா, தேனாண்டால் பிலிம்ஸ் மட்டும் போகிறது இல்லைங்க. ஏன்? அவன் தான் எடுத்து நட்டப்பட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை நடத்த முடியாமல் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெரும் பணக்காரர்கள், சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகிறார். அப்படி போகும்போது தனக்கு ஒரு தடை இருக்குது, தான் யாரோட போகணுங்கிறத தன்னால் காட்ட முடியலையேங்கிற தடை. அந்த தடையை காட்டுவதற்கு இதையே பயன்படுத்தி கொண்டாரா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நோட்டீஸே அனுப்புகிறாங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி பொது வெளியில் இவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை போடுவது கடும் மன உளைச்சலை தருகிறதுன்னு அப்படின்னு உங்களுக்கே நோட்டீஸ் வந்திருக்கு. வந்ததற்கு பிறகும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடை போட்டுக்கிட்டு அவங்களோட வந்து ஷோகேஸ் பண்ணுறேன்னா உளவியலாக அவங்களை எவ்வளோ ட்ரிகர் பண்ணும், அவங்கள எந்த எல்லைக்கு அது கூட்டு போய் விடும் அப்படின்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும். சாதாரணமாக ஸ்கூல் டீச்சருங்க, அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, அந்த ஆர்டரை நம்ம ஒழுங்காக செய்யலைன்னாலே அந்த வாத்தியாருக்கு நம்ம செய்யாமல் இருக்கமேனு ஒரு பயம் வரும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஐயோ இவர் முன்னாடி இதை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி போவோம். எவ்வளவோ உதாரணங்கள் அப்படி நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இவ்வளவு மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே சகல, நீ இப்படி பொது சமூகம் சொல்கிறேன், 7 கழுத வயசாயிருச்சே உனக்கு, சம்மந்தப்பட்ட நபர் ஒரு லேடி கண்ணீர் விட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் நான் ஷோகேஸ் பண்ணத்தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தானே பெட்டிஷனே வெளியே விட்டேன், நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தானே பெட்டிஷனை வெளியே விட்டேன். இன்னொன்று, இப்போ இது வந்து அவர் யார் கூட போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் விரிவாக பேசுகிறோம். ஆனால் அந்த குரூப் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு சிலர் இப்போ டேய் நாடா நினச்சிட்டு இருக்கீங்களே, ஆமாம் என்னடா பண்ணுறீங்க இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நல்லவன் ஆயிட்டாங்க. அந்த ஸ்லைடு மொத்தத்தையும் எடிட்டர் வாசுதோலர் ஒன்றா வைங்க. விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய பலரும் எந்த அளவுக்கு துப்பி அவனுடைய ப்ரீவியஸ் போஸ்ட்டை நீங்களே அந்த ஐடியில் போய் பாருங்கள். திமுகவை வந்து வண்டையாக பேசியிருக்கிறானுங்க, கரூர் மேட்ரு முதற்கொண்டு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவனுங்க இந்த மேட்டரில் ஜெர்க்கடிச்சிட்டானுங்க. அவன் பூரா பேரும் எந்தவித டூல் கிட்டும் இல்லாமல் ஜென்யூனாக ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறான். ஒருத்தன் வந்து எழுதியிருக்கிறான், நான் வந்து சர்ச்சில் வந்து 5000 பேர் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்டலாம் வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன்,
இந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவ வீட்டு பிள்ளை, நம்ம வந்து இவருக்கு ஓட்டு போடணும்னு நான் பேசியிருப்பேன். அவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணி இப்போ ஏண்டா இவனையாடா நீ ஆதரிச்ச, இவனுக்காடா ஓட்டு போட சொன்னேன் அப்படின்னு என்னைய காரி துப்புறாங்க. உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தான் நேற்றே ஒரு ஆள் இறக்கி விட்டு பேச வச்சோமே, யாரு? கிறிஸ்தவத்தில் டிவோர்ஸே கிடையாதுன்ட்டு. சரி, நான் என்ன கேட்குறேன், ஏசப்பா டைவர்ஸ், ஏசப்பா டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னாரு. பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கன்னு சொன்னார். அதுக்கு ஏசுநாதருடைய தொண்டர்கள் வச்சிருக்கிற பேர் என்னன்னு தெரியுமா? பைபிள் படிச்சுறவனுக்கு தெரியும். அது சொல்லக்கூடாது. இந்த உறவை மீறிய உறவை ஏசுநாதர். ஏன்டா இயேசுவே ஏன்டா கலங்கப்படுத்துறீங்க? நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஏசப்பா என்னடா பாவம் பண்ண? ஏடா அவரே ஏற்கனவே கையிலையும் காலையும் ஆணியை வாங்கிட்டு பேசாம இருக்கிறார். நீ என்னடான்னா அவரை இழுத்துட்டு வந்து தேரளத்து தெருவில் அந்த சிலுவையில் அடைந்த ரோமானியர்களை தவிர வேறு யாருமே இயேசுநாதரை இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு இழி சொல்லுக்கு ஆளாக்குனது இல்லையடா. மாற்று மதத்துக்காரன் கூட இயேசுவை இப்படி பேசுனது இல்லையடா. உயிர் திறந்தது மட்டும்தான் அவன் பேசுவான். வேற எப்படி இழிவுபடுத்தின இயேசுவை எப்படி உறவு, திருமணம் கடந்த உறவு இயேசு ஆதரிக்கிறார்னு உருட்டினே பாரு ஒரு உருட்டாட்டாட்டா. அதையும் ஒரு பொம்பளை பிள்ளைட்டே வச்சு உருட்டின பாத்தியா? வேற லெவல் ஜேர்னலிசம் அதெல்லாம் பாத்துக்கங்க. ஃபாரின் ஜேர்னலிசம், ஃபாரின் ஜேர்னலிசம் கூல் ப்ரோ. முதல்ல மண்டையில கொட்டி முதல்ல படிப்போ, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போக வேண்டிய நேரத்தில் பள்ளிக்கூடம் போகாம, காலேஜ் போக நேரத்தில் காலேஜ் போகாம, உங்க அப்பாவோட சேர்ந்து சேர்க்க சரியில்லாம உங்க வளர்ச்சிக்கு சொல்றோம், தயவு செய்து தமிழ்நாட்டு அரசியலை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்க. முதல்ல தமிழ்நாட்டு முதல்ல எழுத்து கூட்டி படி, அப்புறம் அப்போ அவங்க அப்பா வேற நான் இனிமேல் சேனல் பக்கம்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் குத்து வச்சிருக்கிறாரா. வேற எவனும் பேட்டி எடுத்தா போட்டியும் சேர்த்து உருட்டு போயிடறான். தேவரவி படத்துல வடிவேல் காமெடி வரும்ல, இன்னும் போக நீ அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. கேட்டா அவர் வந்து வேஷம் போட மாட்டாரு, ஜேர்னலிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். என்ன டெய்லி உட்காந்து என்ன கதா கலாச்சேவா? வேற யாரும் எடுக்கிறது இல்லை. எடுக்கிறாங்க, எடுக்கிறவன் பூரா கேள்வி கேட்டு குடலை உருவிடுறான், கண்டென்ட் ஆக்கிடுறானுங்க. கை நடுக்கத்துல வாய் நடுக்கத்துல மேடையில போய் என்னத்தையாவது பேசுறேன்னு பேசிட்டு அதையும் ஊற போட்டு சோசியல் மீடியால அடுத்த நாள் அடிக்கிறாங்க. மகளா இருந்தா சரசர சரசர பகல் 12 மணிக்கு மேல கூட்டம் வைக்காதீங்கடா, சொன்னா கேளுங்கடா, புரிஞ்சுக்குங்கடா. அப்படி ஒரு நிலைமையில இருந்துக்கிட்டு சரி ரைட், அது ஒரு பக்கம். கம்மிங் பேக் டு திஸ் ஃபெல்லோ, இதை எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிடக்கூடிய நபர்கள், அஃபிஷியலாக வெளியிடக்கூடிய நபர்களில் மிஸ்டர் நிக்கில் முருகன் பிஆர்ஓ, அவரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான, அதாவது அவருடைய தொழில் ரீதியாக ரொம்ப மரியாதைக்குரிய நபர். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கான பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒர்க்கை வந்து 100% எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணி கொடுக்கக்கூடிய, எந்த வகையான முயற்சியாக இருந்தாலும் அதை சர்வசாதாரணமாக சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு நபர். இந்த ரூட்டுக்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் எடுத்திருப்பார் போல. என்ன எடுத்தாரோ தெரியல. ஏங்க ஒரு வீடியோவோ போடுறீங்க, உங்களுக்கு தெரியாதா ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க அந்த 3 பேர் உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறேன், அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்கள் வந்து அப்படி போடு அப்படி போடு, என்ன பாட்டு இது? சரி, இது இவர் போடுறாரு, போட்டதை வந்து அவன் கண்டிச்சிருந்தா பரவாயில்ல, கண்டிச்சு ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் என்கரேஜ் பண்ணுறான். இல்லைங்க இப்போ இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த கேட்ரிஸே டேய் என்னடா பண்ணுற, எப்படா இந்த பாட்டு நீ போடலாம், எங்கள் அண்ணன் ஏற்கனவே குடும்பத்தோட மன உளைச்சல் இருக்கிறாரு, ரெடியா முதல்ல அப்படின்னு 4 பேர் கமெண்ட்ல உட்காந்துருக்கணும்ல. ஆடாடாடாடாடாடாடாடா அப்படின்னு கமெண்ட்ல உட்கார்ந்து கட்சியை சார்ந்த நபர்களோ அல்லது விஜய் தரப்பை சார்ந்த நபர்களோவாது கால் பண்ணி, பிரதர் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாடல் வச்சு நீங்கள் போடுறது which is not right. ஒருவேளை இந்த பாடலையே கொடுத்து இந்த பாடலை வைத்து ரீல் செய்து வெளியிடுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அது நிக்கில் முருகன் அவர்களுக்கு தான் பெரிய அவமரியாதை, அசிங்கம். அதை அவர் செய்யக்கூடாது. அதை ட்விட்டரில் இருக்கக்கூடிய ராமு பாமுன்னு ஏதாவது ஒரு ஐடி இருப்பானுங்க, அவனுங்கள மாதிரி ஏதாவது தற்கொலைகள்கிட்ட கொடுத்து இதை போட்டு விட்றா அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பாமை போட்டு விடுவான், அது நாரும். அப்படி இருந்தால் பரவாயில்ல. நிக்கில் முருகன் மாதிரியான ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அப்புறம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை செய்கிறதுங்கிறது அருவருப்பாக இருக்குது. அதையே எடுத்து ஜேர்னலிசம்ங்கிற பேரில் அவனுங்க மித்த சேனல்ஸு கலாட்டா மாதிரியான பல்வேறு ஊடகங்கள் மோசமான கேப்ஷன்ஸ் வச்சு போடுறது. நிக்கில் முருகன் ஸ்டைல்லே சொல்லுவோமே, நிக்கில் முருகன் வந்து சட்டையை மாத்துறதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஒரு 5 நிமிஷம் ஒரு கெஸ்ட் பேசுறதுக்குள்ள அடுத்த சட்டையோட வந்துருவாரு. ஒரு நிகழ்ச்சியில 10 பேர் பேசுறாங்கன்னா 15 சட்டை மாத்துவாரு. ஒரு சட்டையை கழட்டிட்டு தானே இன்னொரு சட்டை போடுவீங்க. ஒரு சட்டையை போட்டுக்கிட்டே மேலே மேலே சட்டையை போட்டுக்கிட்டே போவீங்களா? அப்படி போட முடியுமா? பாலையா போடுவார். பாலையாவுக்கு ஊரில் என்ன பேர்? அப்போ வந்து இளைய தளபதின்னு சொல்லக்கூடாது, இளைய பாலையா அப்படி சொல்லி வச்சுக்க. இன்னொன்று
பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்ற கன்சர்ன் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதே போல் விஜய் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் குறித்தான பர்சனல் கன்சர்ன் ஒன்று இருக்கணும். இல்லையே, அது ரொம்ப முக்கியம். இப்போ இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஜேர்னலிஸ்டிக் ஒர்க்கில் நம்ம உள்ள நுழையும் போது இந்த நளினி ராமராஜன் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து ரொம்ப முக்கியமான பத்திரிகையாளர்கள் நம்மளுக்கிட்ட சொல்லுவாங்க. ராமராஜன் அவர்கள் நளினியோடு விவாகரத்து கொடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ராமராஜன் கிட்ட மைக்கு போட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சு சார், விவாகரத்து கேட்டிருக்கிறீங்க, எதனால, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நளினி சைட்லேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நளினி என்னுடைய மனைவி, என் மனைவியை பற்றி நான் தப்பாக பேசக்கூடாது, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறணுங்கிற தேவை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். உள்ளே போனார். வெளியே வரும்போது டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. பத்திரிகையாளர்கள் அதே மைக்க போட்டு, சார் இப்போ சொல்லுங்கள் சார், என்ன சார் பிரச்சனை? டைவர்ஸ் கொடுத்துட்டேன், அவங்க இன்னொரு பெண், அவங்க இப்போ என் மனைவி கிடையாது, இன்னொருத்தரை பற்றி நான் எப்படிங்க பேசுறது, அது குறித்து பேசுறது முறையா அப்படின்னு யாரு ராமராஜன் கேட்குறாரு. ஒரு சினிமா பிரபலம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, பெரிய அளவு ஜோபிக்கலை, பெரிய அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு அரசியலில் மக்கள் தலைவராக அவர் வரல. எம்ஜிஆரை பார்த்து தானும் ரசிகராக ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் அடிப்படையில் ஜெயிக்கணும்னு வந்து அதிமுகவில் இணைந்து அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சாரகராகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் ராமராஜன். இப்பயும் அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாரு, வாழ்த்துக்கள். அவர்கிட்ட ஒரு மைக்க போடும்போது கூட அவர் அந்த கண்ணியம் குறையாமல் தன்னுடைய மனைவி அவருடைய கண்ணியத்தை குறையாமல் ஒரு வார்த்தை சொல்லுவார். இதுதான் ஜேர்னலிசமில் ஒரு எப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு அவங்க தரப்புல இருந்து பதிலாம் வரும் அப்படின்ற அந்த கண்ணியத்தை குறித்தெல்லாம் பேசும்போது, பத்திரிகையாளர் சந்திப்புகள் குறித்தான ஹை எலமெண்ட்ஸை பேசும்போது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பார்த்திபன்றதுங்க, பார்த்திபன்லாம் வாயை மூடுவாரா, பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் பார்த்திபன் சீதா பிரிவை பற்றி பார்த்திபனும் வெளியே அப்படி பேசுனது கிடையாது. சீதா யாராவது பேசினாலும் அதை அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. ஏன் இதை சொல்கிறோன்னா, அவர்களுக்குரிய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கான சிந்தனை போக்கோடு இருந்தவர்கள் இவர்கள் எல்லோரும். ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, தனுஷ் எடுத்துக்கோங்க, ஏங்க ரொம்ப தூரம் போனோம், அமீர் கான் எடுங்க. அமீர் கானும் அவருடைய துணைவியாரும் பிரிகிறாங்க. பிரிஞ்சதற்கு பிறகு அமீர் கான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் டைரக்ட் பண்ணுறாங்க, விருது வரைக்கும் போகுது அந்த படம். நம்ம ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிகிறாங்க, பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜிவி கீபோர்டு வாசிக்க சைந்தவி பாடுறாங்க, ஜிவி சைந்தவி சேர்ந்து பாடுறாங்க, கீழே இருந்த ஆடியன்ஸ் கேட்குற பாட்டையும் சேர்ந்து பாடுறாங்க. என்ன திருப்பி சேர்ந்துட்டீங்களா? என்னங்க ப்ரொஃபஷனலாக 2 பேரும் சிங்கர்ஸ், நானும் அவரும் சேர்ந்து பாடின பாடல்களை சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், இதுக்கு எதுக்கு நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கணும், 2 சிங்கராக இருந்தால் போதும்ல அப்படின்னு அவங்க டீல் பண்ணுறாங்க. இப்போ அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் பக்குவம், அதுதான் கண்ணியம் தவறாமல். அடிப்படை என்னன்னா மனுஷனாக இருக்கணும். சைக்கோவாக இருக்கிறவனுக்கு இது எதுவுமே புரியாது. இந்த முறை இங்கே மிஸ் ஆகுறது தான் பொது வெளியில் கேள்விக்கு உள்ளாகிறது. அதை யாரெல்லாம் கேட்குறாங்கன்னா, விஜய் ரசிகர்களே கேள்வி எழுப்பிட்டான். அதுலேருந்து வர்ற கோபம் தான் அவன் வீடுகளில் பூரா எதிரொலிக்குது. எவன்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன்னு வீடுகளில் சொன்னாங்களோ, சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, பெண்கள் ஆண்கள் உட்பட எல்லாரும், அவர்களுடைய பெற்றோர்லாம் இப்போ விளக்கமாத்த கொண்டு ரெடியாக இருக்கிறான். அசிங்கமாக இல்லை உனக்கு, வெக்கமாக இல்லை உனக்கு. அதாவது ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான பொருள் எல்லாம் கேட்கல. ஏண்டா 53 வயசாச்சு இன்னும் பாதிக்கப்படுறேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளைய நேர்மையாக அவன் பிரித்து விட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு ஒருத்தியோடு இருக்காம இப்படி பேசுகிறானேடா அப்படின்ற கேள்வி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெருங்கேள்வியாக இருக்குது. அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எதுக்கு? டூல் கிட் அம்மா, சென்னையில் இருக்கும் அம்மாவுக்கு பேசினேன், அம்மாட்ட கேட்டா கேட்டியாடா, அம்மாட்ட கேட்டியாடா தம்பி. இப்ப வேற ஒண்ணு உருட்டுறாங்க, நீ எதை ஆயுதமாக எடுத்தாயோ அதான் டூல் கிட். இப்ப டேய், நீ அந்த இடத்துல இருடா, உங்க அப்பா அந்த இடத்துல வச்சு பாடுறா, அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ரா. எதை ஆயுதமாக எடுத்தீங்கன்னா, ஆயுதமா எடுத்தது யாரா? சங்கீதாடா, அவர் ஒய்ஃப்டா. என்னைய விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட அவர் இருக்கிறதுக்கு உரிமை இருக்கா? இருக்கட்டும். என்னைய நாகரிகமா பேசி பிரிச்சு விடுறா. தனி டிரைவர் போட்டுக்கிறது, தனி சமையலுக்கு ஆள் வச்சுக்கிறது, நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன்னு என்னைய வேவு பார்க்குறதுன்னு எல்லா வேலையுமே என்னைய வச்சு பார்த்து என்னைய கொடுமைப்படுத்திக்கிட்டு நீ எப்படா இன்னொருத்தரோட இருக்கலான்னு அந்த அம்மா கேட்குறாங்கன்னா, அவங்க ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். ஆயுதத்தை கையில் எடுக்கலடா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை கேட்குறாங்க. வருந்தி திருந்தி சேர்ந்து வாழவும் மாட்ட, நிம்மதியாக அவங்கள பிரித்து விட்டு அவங்களையும் வாழ விட மாட்ட, நீ மட்டும் சைக்கோபாத். நான் ஆரம்பத்திலேருந்து அதான் சொல்கிறேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய பிஹேவியர், அந்த மென்டாலிட்டி, அது ஒரு நார்சிஸ்டிக் மென்டாலிட்டி.
இந்த மென்டாலிட்டி திருந்தவே திருந்தாது. இது வந்து அடிபட்டு மிதிபட்டு ஓஞ்சு ஒரு ஓரமாக உட்கார்ந்தாலும் அங்கேயும் அது வந்து அப்படியே தான் இருக்கும். இதுக்கு முறையான மருத்துவம் தான் தேவை, மருத்துவ உதவிகள் தான் தேவை. இவரை வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும். பி கேர்ஃபுல். வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு வேற, ஆனால் வாழும் காலத்தில் ஒரு குடும்பத்தோடு வாழுவதை ரசிக்கின்ற சமூகம் தமிழ் சமூகம். அந்த சமுதாயத்திற்கு இப்படி ஒரு கேடு வந்து வாய்த்திருக்கிறது. ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், பெண் பத்திரிகையாளர்கள் பல பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. குடும்பம் உறவுன்றதுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்குடா சமுதாயம். மரியாதைன்னா சேர்ந்து வாழ்கிற ப்ரெஷர் வேற, ஆனால் அதையெல்லாம் தாண்டி அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்றத ரசிக்கின்ற பண்பு இன்றைக்கும் இருக்கிறது. அதை வந்து ஒட்டுமொத்தமாக சிதைத்து இப்போ எனக்கு என்னென்னா இந்த பின்னாடி கெட்ட சேட்டை இலை எவன் பேசுனாலும் ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போய் அட்ரஸ் கண்டுபிடிச்சி பேட்டி எடுப்பியே, அந்த பிள்ளையை நீ கண்டுபிடிக்கிற. எந்த பிள்ளைய? கூட்டி எழுறவை அத்தனை பேரை வச்சிருக்கிறான், குப்பை எழுறவை இத்தனை பேரை வச்சிருக்கிறான், எங்கன்னு அம்புட்டு காசு வச்சிருக்கிறான், யாரை வச்சிருந்தா உனக்கிறடா கேடு அப்படின்னு ஒரு பிள்ளை வந்துச்சுல, அந்த பிள்ளை வீட்டை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவங்க ஆத்தா பண்ணிட்டு நீ மைக்கை போட்டு கேட்குற. என்ன கேட்குற? வைரல் சிறுமியின் பெற்றோர். ஆமாம், உங்கள் பொண்ணு இப்படி பேசியிருக்கே, அது ரொம்ப வைரலாக உங்கள் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்காங்களே, நீங்கள் என்ன நான் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாரு. நடக்க நீ கேட்குற, நீ இந்த கேள்வி எல்லாரையும் ஃபாலோ பண்ணல, அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணு. ஒரு மண்புழு மண்ணுக்கடியில் போனால் கூட இந்த மண்புழு இந்த ஓட்ட வழியாக தாங்க கீழே போயிருக்கு, அந்த பொந்து வழியாக அந்த மண்புழு வெளியே வருது அப்படின்னு மண்புழுவை ஃபாலோ பண்ணிட்டு போகிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கிறானுவ. அந்த பிள்ளையை கண்டுபிடி பார்ப்போம். கண்டுபிடிச்சா விஜய் நமக்கு எதிராக பேசணுமே, வியூஸ் போகாதே அப்படின்ற மனநிலை. ஆமாம், விஜய் வீட்டு சோபாவு கடியில் பதுங்கி இருந்தவனுங்க சேசன் சஞ்சய் இவரை அடிச்சிட்டாராமே. அரசே கெட்ட வார்த்தையில் ஏய் ஒன்னே வேற என்னடா பண்ணுவாங்க? டேய் இப்படி ஒருத்தர் இருந்தான்னா என்னடா பண்ணுவாங்க? விஜய் நடித்த ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ராதா ரவி பண்ணுற ஒரு அல்ட்ராசிட்டியை வீட்டுக்குள்ளே நடக்கும். கேஆர் விஜயான்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இவர் வந்து பையனாக இருப்பார். க்ளோஸ்அப் ஷாட் வைக்க மாட்டாங்க, ஏன்னா எக்ஸ்பிரஷன் அவருக்கு வராதுங்கிறதுனால எல்லாமே வைடில் தான் இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், அதனால் பார்க்க முடியும். ராதா ரவி வந்து மாடியில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஏறி போவார். ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு போய் சரக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த விஜயோட கேரக்டரை சஞ்சயாவும் ராதாரவி கேரக்டரை விஜயாவும் சமூக ஊடகங்கள் பரப்புது. அப்போ விஜய்க்கு ஒரு நியாயம், சஞ்சய்க்கு ஒரு நியாயமா? அவர் அவங்க அப்பாவை திட்டுறாருன்னா திட்டுவார், அது அவங்க குடும்ப பிரச்சனை. உனக்கு யார், நீ யாரா கருத்து சொல்ல? திட்டினாரு, அடிச்சாரு, இதெல்லாம் நீ யார்? அவன் நீ என்ன கட்டில் கீழே இருந்தியா? ஒரு நாள் சஞ்சய் வந்து சொல்லுவான், கண்டிப்பா ராமதாஸ் எப்படி வெளியே வந்து அவன் என் அம்மா அவன் என் பொண்டாட்டியை பூஜாவை தூக்கி எரிஞ்சாங்கன்னு மகனை பத்தி ராமதாஸ் உடைச்சாரோ, இங்க அப்பாவை பத்தி மயம் உடைக்க போறான். எனக்கு என்னமோ உத்தம வில்லன் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது வேற ரைட்டு. தக் லைஃப், உத்தம வில்லன், கமல் ஒரு தீர்க்க தரிசி தான் போட்டிருக்கு. கமல் வாழ்க்கையவே எடுத்துங்க. ஆமாம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளவு இதாக இருந்தது. ஆனால் அவர் எத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார்? ஏதாவது யாராவது பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்களா? இல்லை நாங்கள் தான் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னொன்று, தலைவனே டைவர்ஸ் கேட்க மாட்டான். தலைவனோடு இருக்கக்கூடியவர்கள் டைவர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தலைவன் ஓகேம்மா யூ ஹாவ் யுவர் ஓன் லைஃப்னு போயிட்டே இருப்பாரு. வெவ்வேறு அம்மாக்களுக்கு பிறந்த குழந்தைகளும் ஒன்னா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரத்குமார், ராதிகா அவங்க இந்த மீட்டிங்லேயே பேசுறாங்க, தாய்க்கிழவி நிகழ்விலேயே அவங்க பேசுறாங்க. சமுதாயம் ராதிகாவினுடைய உறவையும் சரத்குமாருடைய உறவையும் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கு. ஆனா ராதிகாவும் சரத்குமாரும் தங்களுடைய உறவை கொண்டாடுறாங்க. ஆமா, இன்னொன்னு அவங்க இந்த மாதிரி மோசமான ஒரு உதாரணமா அவங்க அதை வேலையை செய்யல. ரெண்டு பேரும் இண்டிபெண்டா இருந்தாங்க. மேரேஜுக்கு பிறகு விவாகரத்து வாங்கி தனியா இருந்தாங்க. ஆமா, அவருக்கு குழந்தைகள் இருந்தது, இவங்களுக்கு குழந்தை. அவங்க போத்தனை மணந்திருந்தார், அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. போத்தனை என்னைக்காவது ராதிகா பத்தி பேசியிருக்காரா? இப்பதான் சமீபத்துல தான் இறந்தாரு. என்னைக்காவது ராதிகா பத்தி பேசியிருக்காரா? ராதிகா என்னைக்காவது போத்தனை பத்தி பேசியிருக்காங்க? ஏன்னா அவங்க அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து பிரிஞ்சுட்டாங்கடா. இதை விட்டுட்டு இந்த லேடியை போட்டு அசிங்கமா திட்டுறது, அந்த நடிகையை திட்டுற, அந்த நடிகையை திட்டுறதுக்கும் உனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அவங்க ஒய்ஃபை திட்டுற, அதுக்கு வந்து நீ ஒரு நாளும் அப்படி ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது, அதுக்கும் உனக்கு தகுதி கிடையாது. நீ அப்படியே நியாயமாக பார்த்து திட்டணும்னா விஜயை தான் திட்டணும். அதை பல பேர் திட்டிகிட்டு இருக்கான், அவன் கட்சிக்காரனே திட்டிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு
அரசியல் வரலாறுல இவ்வளவு வேகமாக ஒரு கட்சி தொடங்கி இவ்வளவு வேகமாக அந்த தலைவனே எக்ஸ்போஸ் ஆகி இவ்வளவு வேகமாக கேவலப்பட்டு அந்த கட்சி சீரழியுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி கூட அது அதனுடைய உயரத்தை தொட்டு அதுக்கு பிறகு அது சீரழிவை நோக்கி நகர்வதற்குன்னு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவு நாளெல்லாம் எடுக்காமல் மிக விரைவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலேயே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே மனதிற்கு நெகிழ்ச்சியாகவே இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு ஒரு பாலியல் கொடுமை நடந்தபோது உடனே நீதி வேணும்னு போராட்டத்துக்கு அதிமுக போராடிச்சு, எல்லாம் போராடினாங்க. எஸ்எஃப்ஐ தான் அந்த போராட்டத்தை வெளியே கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அந்த நபர் கைது செய்யப்பட்டு உடனடியாக இப்போ ஒரு தண்டனை காலம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ வியமாக நடத்தப்பட்டிருக்கு. நீ என்ன சொன்ன, விரைந்து நீதி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், அந்த பெண் அலைக்கழிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேல, விரைந்து நீ நீதியை கொடுத்துருந்தன்னா 2025 டிசம்பர்லேயே முடிஞ்சிருக்கும் கேஸ். நீலாம் இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் போய் என்னென்னு வாழ்த்து சொல்லுவேன்? அதான் போட்டிருந்தாங்க சன் நியூஸில். சும்மா விட்டுருந்தா சன் நியூஸ்காரன் விட்டுருப்பான் அட்மினு. அவன் ஏற்கனவே வன்மம் கொண்ட மனுஷனா வாழ்ந்துன்னு இருக்கிறான். என்ன ஆச்சுன்னா சன் நியூஸ் பேர்ல ஃபேக் கார்டு போடுறேன்னு போட்டு சன் நியூஸ் அட்மினை ட்ரிகர் பண்ணி, நீ ஏன்டா ஃபேக் கார்டு போடுற, அவங்க ஒரிஜினலாவே பங்கம் பண்ணுவாங்கடா, நீ ஃபேக் கார்டு வேற போட்டனா அவன் இன்னும் மீம் கிரியேட்டர்ஸே பொறாமைப்படும் அளவிற்கு மீம் கண்டென்ட்களை நியூஸ் செய்தியாக்கி ஆங்கிளா ஃப்ரேம் வச்சு போட்டோஸை செலக்ட் பண்ணி போட தெரிஞ்ச வேண்டாம் தலைவன் சன் நியூஸ் அட்மின். அந்த இண்டஸ்ட்ரியில் சன் நியூஸ் அட்மினுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது தெரியுமா உனக்கு? இல்லை, இன்னொன்று அவனை மாதிரி இன்னொருத்தனால கிரியேட் பண்ண முடியாது. பார்த்தாலே தெரியும்டா, சன் நியூஸ்காரன் இப்படியா போடுவான், அவன் இன்னும் வன்மமா போடுவான். உங்களுக்கு அது புரியாதுடா, உனக்கு அது வராது. நீ அவன் பேர்ல ஃபேக் கார்டு போடுறதா நினைச்ச, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட. அவன் அடிக்கிறான்டா ரவுண்டு கட்டி, அது எல்லாமே ஜேர்னலிசம் லைன்ல நின்று அடிக்கிறான். அதான் உன்னால ஜீர்ணிக்க முடியல. ஒரு ஃபேக் கார்டு கிரியேட் பண்ணணும்னா எல்லா எலமெண்ட்ஸும் கரெக்டாக அதில் வந்திருக்கணும். கலர் ஷேட் இருக்கு, அதில் வந்து லைன்ஸ் இருக்கு, பார்டர்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள டெக்ஸ்சர் இருக்கு, ஃபில் இருக்கு, கிரேடியன்ட் இருக்கு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும்டா. தொழில் நேக்கு தெரியாம பார்த்தாலே பச்சையா ஃபேக்குன்னு தெரியல ஃபேக் கிரியேட் பண்ணுவேன். அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதுல அதாவது ஃபேக்குன்றது வந்து எப்படி கிரியேட் பண்ண, உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஃபேக் எப்படி, அதுல ஒரு ஹாஃப் ட்ரூத் இருக்கணும்டா. அவுட் ஆஃப் ப்ளூ மூன் திடீர்னு வந்து கண்டதை எழுதக்கூடாது, ஏதாவது ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் எழுதணும். அது புதிய தலைமுறையில் ஒரு கார்டு போட்டாங்க இப்போ, அது ஃபேக் கார்டா. அது என்ன, அழகிய தமிழ் மகன் படத்தில் நான் பேசியது தான் என்னுடைய கொள்கை, நீ நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, அந்த கேப்ஷனை போட்டு அப்படியே ஆப்டா கரெக்டா நம்பி விஜய் ஐடியா போய் ஷேர் பண்ணாங்க. ஏன்னா விஜய் அப்படி பேசக்கூடிய ஆள் தான். அதுதான் உண்மைக்கு நெருக்கம்ன்றது. அதுதான் அதாவது தற்குறி மாதிரி இருக்கணும் கார்டு, அப்ப விஜய்க்கு தான் போட முடியும். பொய்யா இருக்கணும் செய்தி, அப்ப அது சீமானுக்கு தான் போட முடியும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லண்டா இருக்கணும், அதுதான் உதயநிதிக்கு செட் ஆகும். தக்கா இருக்கணும், அதுதான் ஸ்டாலினுக்கு செட் ஆகும், துரைமுருகனுக்கு செட் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கால் நுனியவும் ஆராய்ந்து செய்து ஒரு கார்டு வரணும். அப்ப என்னாச்சு, புதிய தலைமுறையை இந்த கார்டை நாங்கள் வெளியிடவில்லைன்னு கார்டு போட முடிஞ்சிச்சு. நீ பண்றது என்னன்னா லோகோவை மாத்துறது, ஃபேக்காவே போடுறதுன்னு போட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், கேஸ் போட்டான். சன் நியூஸை அப்படியே மேல சன்னுக்கு பதிலாக மார்சான் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. மார்ஸ் தமிழ்நாடுன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அவனுக்கு? கேமரா வச்சிருக்காங்களோ, அவங்கள்ட்ட சிக்கிறாங்க. அவங்க வேலையே இதுதான், கேமரா வச்சு கண்டதான் அம்பலப்படுத்தி விட்டுருவாங்க. இன்னொன்று, தேர்தல் இன்னும் 50 நாள் 40 நாள் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பாருங்க, இன்னைக்கெல்லாம் நடக்கிறத பாருங்க. நந்தனம்லன்னு நினைக்கிறேன், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் மேடையில் ஏறி தங்களுடைய துறை இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக ப்ரெசன்டேஷன் போட்டு ஒன்றையும் ஸ்லைடாக ஷேர் பண்ணி முதல்வர்கிட்டையும் இந்த சமூகத்திட்டையும் நாங்கள் இவ்வளவு வேலை பார்த்துருக்கோன்னு ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை துறையினுடைய அமைச்சர்களும் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸையும் நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது போக எலெக்ஷன் பிரச்சார வேலைகள், மாநாட்டு வேலைகள்னு திமுக ஒரு பக்கம் உருண்டு அடின்னு அடிக்கிறாங்க. மொத்த பிரசன்டேஷன் உதயநிதிட்ட கொடுத்துருந்தாலும் அவர் பிரசன்ட் பண்ணியிருப்பார்ல. ஆமாம், மொத்த பிரசன்டேஷன் ஸ்டாலினால பிரசன்ட் பண்ண முடியுமானா பிரசன்ட் பண்ண முடியும்ல. எதுக்கு அம்புட்டு அமைச்சர்களை மேடை ஏற்றி தனித்தனியாக பிரசன்ட் பண்ண சொல்கிறாங்க? ஏன்னா அவர்கள் தலைவர்கள், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர் அதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு.
அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பூராத்தையும் அவங்க பேச கடைசியாக கன்சாலிடேட் பண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்னு பேச அறிவிப்பு விட போகிறாரு. அடுத்த 5 வருஷத்தில் இந்த தமிழ்நாடை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவேன். போன தடவை 2021 தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது தான் என்னுடைய அடுத்த 5 ஆண்டு கால இலக்கு. 10 ஆண்டு கால இலக்குன்னு சொன்னார். 5 ஆண்டுகளில் அதை சாதிச்சு காட்டினார். சொல்லி வச்ச மாதிரி இப்போ 2030க்குன்னு ஒன்று அச்சீவ்மெண்ட் எடுத்துகிட்டு வர வைக்கிறாரு. அதாவது என்னுடைய விஷனரி இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வராரு. அதை ஒரு ப்ரெசென்ட் பண்ணார்னா அடுத்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குன்றத 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை முன்னெடுக்கிறாரு. நீ இங்கே உட்காந்து பொம்பளை பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு வந்து கீழே ரீல்ஸ் போட்டு சுகர் பேபி சுகர் டேடின்னு உட்காந்து உன்னை உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. கட்சி சண்டை போடுங்கடான்னு உன்னைய கூப்பிட்டு வந்து அரசியல் கட்சி நடத்தி ஆரம்பிடான்னு சொன்னால் உன் பேரை, உன் புகழை, உன் மரியாதையை, உனக்கு இருக்கக்கூடிய கௌரவத்தை நீ எப்படி சேர்ச்சிட்டு இருக்கன்னு மட்டும் பாரு. உன் கட்சிக்காரனே காரி துப்புற நிலைமைக்கு நீ இவர் வந்து நிற்கிறாரு. உதயநிதி வந்து ஒரு பிஹைண்ட் ரூட்ஸில் உட்காந்து கிருத்திகாவோட உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா அடேங்க அப்பா என்ன கப்புல்றான்னு அவ்வளோ பேர் ரசிப்பான். நீ யாரை கூட்டிகிட்டு வருவ, என்னான்னு பேட்டி கொடுப்பேன். அதை விட்டுருங்க, பொலிட்டிக்கலாக பேசுவோம். ஒரு ப்ரெஸ் மீட்டு உதயநிதி வந்து ஒரு கேள்வி கேட்டால் அவர் தக்லே, அதாவது பதில் சொல்லலாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். கேள்வி கேட்குறவனே கதிகலங்கி போகிற அளவுக்கான பதில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கலைஞர் ஸ்டைல் திருப்பி வருமானா கலைஞரை விட வேற லெவலில் நான் பதில் சொல்லுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். நீ வாய்ப்பே இல்லை ராஜா. தான் அப்படி ஒரு நிலைமையில தான் அவரும் இருக்கிறாரு, அவருடைய பார்ட்டியும் இருக்குது. அந்த பரிதாபத்திற்குரிய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்திருப்பது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னா தமிழ் சமூகத்திற்கு ஒரு 10 ஆண்டு காலம் பிடிக்க வேண்டிய ஒரு பிணி நீங்கி இருக்கிறதாகத்தான் உணர வேண்டியது இருக்கிறது. அதை அந்த தாவேகாவின் ரசிகர்கள் பலரும், இன்னும் சொல்ல போனால் பல ஜேர்னலிஸ்டுகள் பேசும்போது, ஐயா அங்குச்சாமி நல்ல வேளை நான் இந்த ஜேர்னலிஸ்டா இல்லை அவர் சோபா கடியில் பீட்டு பார்ப்பாரு. அவர் இல்லை, ஃபீல்டு பார்க்குற நம்மளால பல விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, அந்த நெருக்கடியில் இருக்கிறோம். நீங்க பாருங்க, இந்த மாத இறுதிக்குள்ள திமுக தாவேகாவோட கூட்டணிக்கு வருது. திமுக தாவேகாவோட அதோட வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கவெல்லாம் போட்டு புலம்புறான். அண்ணே கிராஃப் சரசரன்னு இறங்குதுண்ணே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றாங்க. பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படா பொங்கும், ஃபீல்டில் வேலை பார்க்க ஆள் இல்லைண்ணே, நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் இல்லைண்ணே, மேலே இருந்து மட்டும் ஆர்டர் பண்ணுறான். ஒருத்தன் மலையாளி இருக்கான், ஒருத்தன் தெலுங்கு இருக்கான், உட்காந்துக்கிட்டு எங்களை மெயின் மேய்கிறாங்க. என்ன சொன்னாலும் பொங்குறதுக்குன்னு கீழே ஏதாவது இருந்தாதானே வரும். இவராது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேசுவாரான்னு பார்த்தா பேசின மேட்டரை ரிப்பீட் பண்ணுறாருனே, தவிச்சு போய் கிடக்குறான். இந்த நேரத்தில் ஒரு லேடிஸ் மேட்டரில் வேற மாட்டுறாருனே, அசிங்கமாக இருக்குன்னு யார் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்டில் இருக்கவே கால் பண்ணி அழுகுறான். இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண, கட்சிக்காக அழுது பார்த்துருக்கேன்டா, கட்சிக்காக வேலை பார்க்குற ஒருத்தரும் அழுது நான் பார்த்தது இல்லைடா. அவன் பாவம் சம்பளத்துக்கு இருக்கிறவன் தான், அவனை நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன். உள்ள சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அவன் தான் எதுவுமே இல்லைன்னு அடம்பிடிக்கிறானே, அவனை பூரா நீ டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுற. ஒன்றும் இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்டில் வேலை பார்த்து வெளியே போவேன். அப்போ ஒரு 10-15 பேர் பூரா பேர்த்தையும் ஒரு நாள் இந்த பின்கட்டை முன்கட்டைன்னு ஒரு 4 பேர் உட்கார வச்சு பேட்டி எடுக்கடா. அவன் கொடுப்பான்டா கண்டென்ட், மஜா கண்டென்ட்டாக வருதுடா. வேணான்னு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நாசமா போகட்டும். ஏன் நோக்கம் தானே. இப்போ அங்கே தான் பெண்ணுன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அந்த நிறுவனர் யார், முதலமைச்சருடைய மருமகன். உறவு ரீதியாக பார்த்தோம்னா பெண்ணினுடைய நிறுவனர், தொழில் ரீதியாக பார்த்தோம்னா அவர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தலைவர்னு ஒரு படம் எடுத்து காட்டுறாரு. நாளைக்கு ஓ மருமை என்ன எடுத்து காட்டுவான்? மயம் எடுப்பான், வெயிட் பண்ணு.